அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் திணையை வச்சு ஒரு கஞ்சி செஞ்சுருக்கேன். வெயில் காலத்துக்கு ஏற்ற ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். திணை 3/4 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். கிராம் கணக்கில்னு பார்த்தீங்கன்னா 150 கிராம். அப்புறமா பாசிப்பருப்பு ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன். ரெண்டையும் சேர்த்து தண்ணியில் நல்லா ஒரு 2-3 தடவை அலசிட்டு ஊற போட்டுடலாம். ஒரு 15 மினிட்ஸ் ஊறினா கூட போதும். தண்ணியில் ஃபஸ்ட்டே அலசிட்டு ஊற போட்டிங்கன்னா இந்த ஊற போடுறதுக்கு யூஸ் பண்ணுற தண்ணியையும் நம்ம கஞ்சியில் சேர்த்திக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்திக்கலாம். அது நல்லா பொரிஞ்சு வரட்டும். கூடவே 1 டீஸ்பூன் ஜீரகமும் சேர்த்திக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு பெரிய வெங்காயத்தை தின் ஸ்லைஸஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இப்போ சேர்த்திக்கலாம். பெரிய வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறணும், அது வரையும் வணக்கலாம். பெரிய வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வணக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வணங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்திக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி ஜூஸி ஃபார்முக்கு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக மல்லித்தலையும் புதினா இலைகளையும் சேர்த்திக்கலாம். புதினா மல்லித்தலை ரெண்டும் நல்லா சுருங்குற அளவுக்கு வதக்கி விடணும். அரிசியும் பருப்பும் நல்லா ஊறி இருக்கும். ஊறின அரிசி பருப்பை தண்ணியோடவே இதில் சேர்த்திக்கலாம். தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா 1 கப்புக்கு 4 கப் தண்ணி சேர்த்தணும். அதாவது 1 கப்பில் அரிசி பருப்பு ரெண்டும் ஒரே கப்பில் அளந்தோம். அது 4 மடங்காக தண்ணி சேர்த்தணும். தேவையான அளவு உப்பும் சேர்த்திக்கலாம். நான் இது கூடவே கொஞ்சம் ஊற வச்ச பச்சை பட்டாணி சேர்த்திக்க போகிறேன். அது ஆப்ஷனல் தான். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு குக்கர் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். 4 விசில் ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனோன்னு ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு 4 மடங்கு தண்ணி ஊற்றியும் கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்குது. இன்னமும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொஞ்சம் லிக்விட் ஃபார்மில் கொண்டு வந்துடலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடணும். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.